எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் வாக்கெடுப்பு. நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தாவக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றாரு. அதை பெரும்பான்மை காமிக்கணும் இல்லைங்களா? அதை சட்டசபையில் வாக்கெடுப்பு எடுப்பாங்க. இப்போ நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த வாக்கெடுப்பு அப்படி என்னன்னா, ஒரு சட்டசபையில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா, நீங்க தான் எங்களுக்கு ஒரு முதலமைச்சராக வேண்டும் என ஒரு சில பேர் ஆதரிப்பவர் இருப்பாங்க. ஒரு சில பேர் அதை வெறுக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் நான் இந்த பக்கமும் இல்லாம நடுவில் நின்று கொஞ்சம் நான் யோசிக்கணும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாவக தலைவர் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்களா, அதை அப்படியே 5 வருஷத்துக்கு நீங்க தான் அப்படின்ட்டு வாக்கு எடுப்பாங்க. நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால ஆரம்பிக்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை பார்த்துட்டு நான் அதை உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க, கைய முறுக்குற நீ. ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்க்கலாம். திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். இந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, சட்டசபை பேரவையிலிருந்து அங்கிற ஒரு நடுவர் அவரே ஒரு தலைவர் மாரி தானே, அவர் சொல்லிக்கிறாரு, தாவேக்கா 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெற்றன. இதுல என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆதரவு 144ங்க. இதுல எதிர்ப்பு 22, நடுநிலை 5 பேர். இது ஏடிஎம்கேல இருந்து ஒரு சில பேர் ஆதரவிச்சாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே ஆதரவு தரல. ஏன்னா அவங்க நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அங்கே இருக்கிறவங்களோட ஒரு இப்போ என்ன மாதிரி ஒரு கருத்து அவங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்கும். அதை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதில் தாவேகா தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வென்று நாட்டை ஆளணும் என்ற ஒரு கருத்தை அந்த சட்டசபையில் வாக்கெடுத்து எல்லாரும் தெரிவிச்சுக்கிறாங்க. அதில் யார் யார் என்னென்ன கட்சி யார் யார் வாக்களிச்சாங்க அதை நம்ம பார்க்கலாம். இதில் வென்றார் விஜய் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு அதுக்கான ஒரு சின்னதாக யார் யார் என்னென்ன கட்சி அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறாங்க. மொத்த இடங்கள் 234, காலி இடங்கள் திருச்சி கிழக்கு. அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், அவர் தான் சபாநாயகர். இதில் வாக்கெடுப்பு பங்கேற்றாங்களே அவங்களோட ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். வாக்களித்தவர் 171, அதில் வெளிநடப்பு 60, அதில் திமுக 59, தேமுதிக 1, மொத்தம் 60. இதுல ஆதரவு 144 வாக்குகள். அதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகம் 105, அது உங்களுக்கே தெரியும். அதுல அதிமுக வேலுமணி தரப்பு, அது அவங்களோட ஒரு சைட்ல இருந்து 25 வாக்குகள். காங்கிரஸ் 5, இந்தியா கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தை 2, முஸ்லீம் லீக் 2, சுயேட்சையா 1.
எதிர்ப்பு வந்து எடப்பாடி தரப்பு அவர்கள் சைட்ல இருந்து ஒரு 22 எதிர்ப்பு வந்துக்குது. பாமக அவங்க வந்து நடுநிலை, பாஜக நடுநிலை வந்து ஒரு 4 பேர், பாமக அதான் இன்னொன்று வந்து பாஜக நடுநிலையில் வந்து ஒருத்தர். எதிர்ப்பு நடுநிலை 27, மொத்தம் அதுலேருந்து ஒரு வந்தது 27 வாக்குகள். முடிவு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்கள் ஆதரவுடன் தீர்மானம் வென்று வெற்றி பெற்றது தமிழக வெற்றி கழகம். இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும், இன்னொரு பக்கம் நடுநிலை இருந்தாலும், மற்றவர்கள் வாக்களித்தாலும் தவக தலைவர் முதலமைச்சர் அப்படின்ட்டு ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லணுன்றதுக்காக தான் அந்த ஒரு வாக்கு எடுப்பு. ஏன்னா உங்களுக்கே தெரியுங்களா, ஏன்னா இது வந்து நம்ம எதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் யார் லீடர் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தரை நிற்க வச்சு இன்னைக்கு இல்லைனா இந்த வாரம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லி யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க, அது படத்துலேயே இருக்குது, இருந்தாலும் யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அதிகமாக இருக்கிறான், இவனை வந்து நம்ம வந்து ஒரு தலைவனாக நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சுன்னா, இந்த பெரும்பான்மையை வந்து எப்படி காமிக்க போறாரு நம்ம விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் அவங்க கூட இருக்கிற ஏன்னா அனுபவம் உள்ள ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது அதான் நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அப்பல இருந்தே எம்ஜிஆர் கூடியும் அம்மா கூடியும் இவங்க 2 பேர் கூடியும் அவர் வந்து பயணிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் கூடியும் அவர் வந்து பயணிச்சு அதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சாரு. அதையும் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து வரவேற்றாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் எங்களுக்கு ஏன் எதுன்னு கேட்காம நீங்களாவே வாங்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு என்னோட கட்சி துண்டியோ நீங்கள் வந்து என்னோட ஃபோட்டோவையோ அதெல்லாம் வந்து வைக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு வயசில் பெரியவர். அதை உங்களோட அனுபவத்தை வச்சு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும்னு அவங்களும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து யாரும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல போனால் விஜய் அவர்களும் அந்த ஒரு மறுப்பை தெரிவிக்கவே மாட்டார். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு பதவி ஏற்கும் போதும் சரி, அவர் வந்து பேசும் போதும் சரி, அவர் வரும்போதும் சரி, விஜய் அவர்கள் வந்து எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாரு. அந்த இடத்துல அவருன்றதாமல் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து மரியாதை கொடுப்பாரு. அதே சேம் டைம் நாட்டுக்கும் அவர் வந்து நல்லது செய்து கொடுப்பாருன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் யாராச்சும் நம்புறீங்கன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாக்கெடுப்பு வந்து யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க, வீடியோவில் இல்லைங்க லைவ்ல சொல்கிறேன், யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக பார்த்துங்க. இதுக்கு வந்து இன்னொரு லிஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க, மீம்ஸ் மாரி ஒன்று விட்டுருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்ல தானே நான் வந்து முழுசாக பார்ப்பேன், என்ன போயிட்டு அரசியலை லைவாக பார்க்க வச்சிட்டியாடா அப்படின்ட்டு ஒரு சில மீம்ஸ் எல்லாம் வந்தது. மீம்ஸில் நிறைய பேர் வந்து பிராங்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே அதை தாங்க நடக்குது, ஒரு சட்டசபை லைவில் காண்பிக்க வைத்தவர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன்னா அதுக்கு வந்து நான் வந்து பாராட்டுறேன். இப்போ நானே இங்கேருந்து நான் இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னும் போது அதுக்கு காரணமும் அண்ணன் தான். ஏன்னா அவர் வந்து முதலமைச்சராக சொல்கிறது பதில் அண்ணனே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, அண்ணா என்னதான் வந்து தலைவர். இன்னும் ஒரு சில பேர்லாம் அவர் வந்து தலைவராக ஏற்றுக்கலன்ட்டு ஒரு சில கருத்துக்கள்லாம் வருது. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னும் போது அவர் வந்து முதலமைச்சர் விஜயா கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நிச்சயமா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த ஏன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா அண்ணன் சொல்லியே பழகிச்சு. ஏன்னா அவர் வந்து ஒருத்தரா பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா. அதை தான் நம்ம வந்து அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். இந்த வாக்கெடுப்பு இதை தாங்க நான் ஃபுல்லாக பார்த்தேன், லைவ் முடிகிற வரையும் பார்த்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எதனா சொல்லுவாங்களா என்றது நான் அதுவும் பார்த்தேன். கடைசியாக சொன்னாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா,
சட்டசபை அடுத்து தேதி அறிவிக்கும் வரை காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ணனை பத்தி சொல்லணும்னா சைலண்டா இருந்து சம்பவம் பண்ற ஆளுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. ஏன்னா கூட அத்தினி சம்பவக்காரெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்களும் சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், அது எல்லாமே சொல்லுவாங்க. அண்ணனும் அதை வந்து கேட்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கலான்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நான் நோட் பண்ணேன். அவர் வந்து என்னன்னா யார் என்ன கருத்து வச்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கின்னு அதை வந்து ஒரு நோட்லேயே வந்து அவர் வந்து எழுதிக்கிறார். ஓ நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்து வைக்கிறாங்க, என்ன முரண் வைக்கிறாங்க, அது எல்லாமே அவர் வந்து எடுத்துக்கிறார். எடுத்து ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு தனியாக உட்காந்து படிப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து வேற விஷயமா இருந்தால் பரவாயில்லைங்க. இது வந்து அரசியல் சம்பந்ததுனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசுவார். அடுத்த சட்டசபையில் இது வந்து நிச்சயமாக வென்று முடிப்பாருன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் யாராச்சும் அவர் நினைச்சது நடக்கும்ன்றது நீங்கள் நினைத்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் அண்ணனுக்கு ஓட்டு போட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் சார்பாக, அண்ணன் சார்பாக, அண்ணனோட தம்பியா உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாதவங்களும் ஓட்டு போட்டவங்களும் இதுக்கப்புறம் வர இளைஞர்களும் அரசியலை கற்றுக்குங்க, அரசியலை பேசுங்க, எப்படி பேசணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பேச வெஸ்டர் இல்லைங்களா நம்ம அண்ணன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனும் இருக்கட்டுங்க, ஒரு 20 அதான் 20 நினைக்கிறேன், 20 நடந்த எலெக்ஷன் நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம வந்து யாருக்குமே என்னென்ன தெரியாது. எலெக்ஷனாக வந்துட்டோம்ப்பா, யார் ஜெயிச்சாங்க, இவங்களா, சரிப்பா, அதுதான் அவங்க ஆள போகிறாங்க, இவங்க ஆள போகிறாங்க. இப்போ அண்ணன் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரையும் அரசியலை பற்றி தெரியலனா கூட நான் பேசணும், எனக்கு தெரியல கூட நான் அதை பேசுவோமா அப்படின்னு பேச வச்ச நம்ம அண்ணனை வந்து நான் வந்து ரொம்ப நன்றி கடன் படுறேன். இன்னும் இதுக்கப்புறம் தாங்க தெரியும். ஏன்னா அண்ணன் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, அதை வந்து முழுசாக அண்ணன் வந்து இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அண்ணன் வந்து எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நல்லது செய்யணுன்ட்டு அண்ணனோட தம்பியாக நான் வந்து அண்ணனுக்கு ஒரு கோரிக்கையாக நான் வந்து வைக்கிறேன். அதை தொடர்ந்து கடைசியாக ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லி முடிச்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 144 உறுப்பினர்கள் ஆதரவுடன் தீர்மானம் வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லிக்கிறேன். எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், அதை வந்து இதுலேயும் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுக்கு உதாரணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.